Hi everyone, welcome to Tamil Aspirants Club. ஸோ ஏஎல்பி 2025க்கான நோட்டிஃபிகேஷன் ஃபைனல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிகேட்டிவ் நோட்டிஃபிகேஷன் வந்த மாதிரி பார்த்தோம். பட் ஃபைனல் நோட்டிஃபிகேஷனே வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ ரொம்ப டீட்டெயில்டு வீடியோவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் அகைன் என்ன போஸ்டிங்கு, என்னென்ன டேட்ஸில் என்னென்ன அப்ளை பண்ணணும், என்னென்ன டேட்ஸ் என்னென்ன நடக்கும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ் எப்படி இருக்கும், அது மாதிரி என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும், பண்ணக்கூடாது, என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணால் நம்ம டிஸ்குவாலிஃபை ஆகும்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாகவே இந்த வீடியோ பார்த்துப்போம். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஏஎல்பி 2025ன்றது அசிஸ்டன்ட் லோகோமோட்டிவ் பைலட், அதுக்கு தான் இது விட்டுருக்காங்க. ஸோ இதில் வந்து லெவல் 2க்கான இந்த பொசிஷன் 7th கிரேட் பேயில் இருக்குது. இனிஷியல் பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19,900 வரும். இது போக உங்களுக்கு ஆட்-ஆன்ஸ் இருக்கும். இதில் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து A1 ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து A1, A2, B1, B2 அப்படி சொல்லிட்டு போகும். ஆல்ரெடி நம்ம குரூப் 2 அப்ளை பண்ணும்போது அதில் வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து நமக்கு A1ல தான் இருக்குது. ஏஜ் பார்த்தீங்கன்னா 18 to 30 years, பட் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அது இந்த வீடியோவில் நம்ம போக போக பார்ப்போம். ஸோ மொத்த வேகன்சி அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 9,970 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து ஜோன் வைஸாக எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி பார்த்தாலும் எல்லாருமே சென்னை ஜோன் தான் சூஸ் பண்ணுவாங்க. சதன் பார்க்கும்போது திருவனந்தபுரம், சென்னை 2 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சதன் ரயில்வேஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டில் வந்து 155 இருக்குது, எஸ்சி வந்து 56, எஸ்டி வந்து 37, ஓபிசிக்கு 73, இடபிள்யூஎஸ்க்கு வந்து 41. ஸோ டோட்டல் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 362, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு மட்டும் 37 கொடுத்துருக்காங்க. ஓவராலாக எல்லா ஜோன்ஸும் சேர்த்து நம்ம பார்த்தோன்னா அன்ரிசர்வ்ட் வந்து 4,116, எஸ்சி வந்து 1,700, எஸ்டி 850, ஓபிசி வந்து 2,200, இடபிள்யூஎஸ் வந்து 991, டோட்டலாக 9,970 வேகன்சிஸ் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு மட்டும் 1,004 வேகன்சிஸ் தனியாக வச்சுருக்காங்க. ஓகே, இப்போது இதில் முக்கியமான டேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எப்போ அப்ளை பண்ணலான்னா 12ஆம் தேதியிலேருந்து நாளையிலேருந்து அப்ளை பண்ணலாம். மே மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இது அப்ளிகேஷன் வந்து ஓப்பனாக இருக்கும். ஃபீ பேமெண்ட் வந்து 13ஆம் தேதி வரைக்கும், மே 13ஆம் தேதி வரைக்கும் இது ஓப்பனாக இருக்கும். மாடிஃபிகேஷன் விண்டோ இன்கேஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதில் ஏதாவது தப்பாயிடுச்சு இல்லை ஏதாவது நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா மாடிஃபிகேஷன் விண்டோ 14லேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். மே மாதம் 14லேருந்து 23ஆம் தேதி வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி பார்த்தீங்கன்னா அகைன் இன்னும் சொல்லலை, பட் ஜூன்லேருந்து ஜூலைக்குள்ளே இருக்கலான்ற ஒரு கெஸ் இருக்குது. செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் டு செப்டம்பர் இருக்கலாம் CBT 2. ஸோ இது CBT 1 ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் தான் இது வரும். அப்புறம் CBT 2 ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு CB80 வரும். ஸோ இது வந்து ஒரு அக்டோபர் டு நவம்பர் நடக்கலாம்னு வச்சுப்போம். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்த உடனே தான் டிசம்பர்லேருந்து 25 டிசம்பர்லேருந்து 26 ஜான்குள்ளே நடக்கலாம். இது எல்லாமே டென்டேட்டிவ், லைக்லி தான், எக்ஸாக்டாக நமக்கு தெரியாது. பட் இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாடிஃபிகேஷன் விண்டோ வரைக்கும் தான் அவங்க எக்ஸாக்ட் டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் என்னென்னா will be available 4 days after the exam. எக்ஸாமுக்கு அப்புறம் உங்களுக்கு கால் லெட்டர்ஸ் வந்து கொடுக்குவாங்க. சிபிடிக்கும் சரி சிபிஐடிக்கும் சரி எக்ஸாம் நடந்தது 4 நாளில் வந்து உங்களுக்கு அந்த லெட்டர்ஸ் வந்துடும். எக்ஸாம் டேட்ஸ் அண்ட் சென்டர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்ட அப்புறம் அதை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ எக்ஸாம் சென்டர்ஸ் கொடுக்குறவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி சென்டர்ஸ் கொடுக்குறது பெஸ்ட்டு. ஓகே, இப்போ இதோட குவாலிஃபிகேஷன் நம்ம பார்க்குறோம். அப்போ குவாலிஃபிகேஷன் வரும்போது 10th and 12th இப்போ நமக்கு 2-3 காம்பினேஷனில் இது பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு காம்பினேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் 10th லெவலில் இருக்கீங்கன்னா அது கூட ப்ளஸ் நீங்கள் ஐடிஐ சர்டிஃபிகேட் வந்து ஒரு ரெக்கக்னைஸ்டு இன்ஸ்டியூஷன்லேருந்து வந்திருக்கணும். NCVT-யாக இருக்கலாம் இல்லை SCVT-யாக இருக்கலாம். NCVT அப்படின்றது என்னென்னா நேஷ்னல் கவுன்சில் ஃபார் வொகேஷனல் ட்ரைனிங்னு நினைக்கிறேன். NCVT நேஷ்னல் கவுன்சில் ஃபார் வொகேஷனல் ட்ரைனிங். அதே மாதிரி SCVT-ன்றது ஸ்டேட் கவுன்சில் ஃபார் வொகேஷனல் ட்ரைனிங்கு. இது சென்டர், இது ஸ்டேட் அப்படி வச்சுப்போம். இந்த மாதிரியான இன்ஸ்டியூஷன்ஸில் இருந்து நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கணும். எந்த மாதிரி ட்ரேட்ஸ்ன்றது இங்கே லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன் சொல்லிட்டு இந்த லிஸ்ட் ஆஃப் ட்ரேட்ஸில் நீங்கள் பண்ணியிருக்கணும். ஓகே, இது வந்து ஆப்ஷன் 1. ரெண்டாவது, நீங்கள் அதே மாதிரி மெட்ரிகுலேஷன் 10th பாஸ் பண்ணியிருந்தாலும் அது கூட ஐடிஐக்கு ஈக்குவலண்ட்டாக இன்னொன்று என்ன வைக்கிறாங்கன்னா கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரெண்டிஸ்ஷிப், இதை நீங்கள் பண்ணியிருக்கலாம். இதுலேயும் ட்ரேட்ஸ் என்னன்றது அந்த ஐடிஐ லிஸ்ட் பண்ணியிருந்தோம்ல, இப்போ இதுக்கு முன்னாடி லிஸ்ட் பண்ணேன், இதே ட்ரேட்ஸில் நீங்கள் பண்ணியிருக்கணும். ஸோ இது 2 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு. 3வது ஆப்ஷன், நான் வந்து கிராஜுவேட்டாக இருக்கேன், டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருக்க பட்சத்தில் டிப்ளமோவாக இருந்தாலும் சரி டிகிரியாக இருந்தாலும் சரி உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ 10th எப்படி பாஸ் பண்ணியிருப்பீங்க அது கூட கண்டிப்பாக நீங்கள் வந்து டிப்ளமா டிகிரி வந்து இன்ஜினியரிங்கில் பண்ணியிருக்கணும். அதுவும் என்ன ஸ்ட்ரீம்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், இந்த 4 இல்லை இதோட காம்பினேஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இதை நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ முக்கியமான விஷயம், ஃபைனல் இயர் கேண்டிடேட்ஸ்னால அப்ளை பண்ண முடியாது. யாராவது ரிசல்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காலோ
இல்லை ஃபைனல் செம் கொடுக்க போகிறதா இருந்தாலோ இதை நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்டுன்றது A1ல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது இப்போ நீங்கள் குரூப் டியில் அப்ளை பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க A1 A2ன்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து A1 அப்போது பக்காவாக இருக்கணும். கிளாஸஸ்ன்றது அவ்வளோடு இல்லை. கிளாஸஸ் இல்லாமல் உங்களுக்கு நியர் விஷனும் சரி டிஸ்டன்ட் விஷனும் சரி ரெண்டுமே உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்கணும். ஸோ 6/6 தான் டிஸ்டன்ட் விஷன், நியர் விஷன் வந்து 0.6 0.6 ரெண்டுமே வித்தவுட் கிளாஸஸ் தான். ஓகே, அதே மாதிரி அடிஷ்னல் டெஸ்ட் உங்களுக்கு என்ன வைப்பாங்கன்னா கலர் விஷன், கலர் உங்களால் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியுதா. பைனாக்குலர் விஷன், பைனாக்குலர் விஷன்னா இப்போ தூரத்தில் இருக்க ஒரு பொருளோட ஒரு அப்ராக்சிமேட் டிஸ்டன்ஸை உங்களால் ஃபீல் பண்ண முடியுதா. இப்போ தோராயமாக சொல்லுவோம்ல இது இவ்வளோ தூரத்தில் இருக்குது இது அவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ண முடியுதான்னு பார்ப்பாங்க. ஃபீல்ட் ஆஃப் விஷன், ஸோ ஃபீல்ட் ஆஃப் விஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ வெர்டிகலாக 80 டிகிரி உங்களால் வியூ பண்ண முடியுதா, அதுமாதிரி ஹாரிசான்டலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 டிகிரி உங்களால் வியூ பண்ண முடியுதுன்னு பார்ப்பாங்க. நைட் விஷன் சொல்லும்போது லைட் டிம்மாக இருக்கக்கூடிய ஏரியாஸில் நார்மலாக ஒரு ஹியூமன் பீயிங்னால எவ்வளோ பார்க்க முடியும்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும், அதுவும் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. மிசோபிக் விஷன் அப்படின்றது என்னன்னா ஒரு இடத்துல லைட் ஹையாக இருந்து லோ போகும்போது லோவாக இருந்துட்டு ஹை போகும்போது நம்மளோட விஷன் வந்து எவ்வளோ தூரத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது, இதெல்லாம் நமக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் என்னன்னா கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் அண்டர்கான் லேசிக் சர்ஜரி. ஸோ ஏதோ ஒரு டைப் ஆஃப் ஐ சர்ஜரி நீங்கள் பண்ணி உங்கள் விஷன் கரெக்ட் பண்ணி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே டிஸ்குவாலிஃபைட். ஸோ எந்த ஒரு சர்ஜரியும் கண்ணில் பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ அவங்க மெடிக்கல் டெஸ்ட்டில் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஏஎல்பிக்கு அவங்க எலிஜிபிள் கிடையாது. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு டிஃப்ரெண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, அதை வந்து ஒரு பேராகிராஃப் போட்டிருக்காங்க. இன்கேஸ் யாருக்காவது தேவைன்னா சொன்னீங்கன்னா நம்ம இன்னொரு வீடியோ தனியாக பார்ப்போம், ஏன்னா இதெல்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போகும். இன்கேஸ் candidate fails the medical examination, no alternate appointment will be offered. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒரு ஸ்டாண்டர்டில் இல்லைனா இன்னொரு ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய பொசிஷனுக்கு அவங்க அனுப்புவாங்க. ஆனால் ஏஎல்பின்றது இப்போதுக்கு ஒரு பொசிஷன் தான் அவங்க ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்கேஸ் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் நீங்கள் ரிக்வயர்மெண்ட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணலைன்னா இன்னொரு போஸ்ட் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் வந்து டிஸ்குவாலிஃபைட் தான். ஒன் டைம் மெடிக்கல் அப்பீல் இஸ் அலவுட், அதாவது நீங்கள் பண்ண மெடிக்கல் டெஸ்ட்ன்றது சரியாக பண்ணலை, எனக்கு வந்து கரெக்டாக தான் இருக்குது, உங்கள் சைடில் சரியாக பண்ணலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு தடவை உங்களால் அப்பீல் பண்ண முடியும் ஆன் பேமெண்ட். இஃப் த கேண்டிடேட் டிஸ்அக்ரிஸ் வித் த மெடிக்கல் ரிசல்ட், அவங்க கொடுத்த மெடிக்கல் ரிசல்ட் வந்து சரி கிடையாது, என் விஷன் கரெக்டாக தான் இருக்குது, நீங்கள் சொன்ன மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் நான் மீட் பண்ணுறேன் அப்படின்னு நான் நினைக்கிற பட்சத்தில் உங்களால் ஒரு டைம் அப்பீல் பண்ண முடியும், எக்ஸ்ட்ரா பேமெண்ட்ஸ் பண்ணணும். ஸோ நோ ஃபிசிக்கல் என்டியூரன்ஸ் டெஸ்ட், நமக்கு குரூப் டி மாதிரி இந்த மாதிரி ஓடுறது ஜாக் பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே இதுக்கு வந்து கிடையாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மென்டல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும், விஷுவல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த்ன்றது இருக்கும். ஆல்ரெடி ஃபிசிக்கலாக நீங்கள் ஃபிட்டாக இருக்கீங்கன்னு பார்ப்பாங்க. டெக்னிக்கல் நாலேஜ் CB2 வச்சு அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. ஏஜ் லிமிட், இப்போ ஏஜ் லிமிட் வரும்போது பார்த்தீங்கன்னா 1/7/2025 நீங்கள் 18 வயசுக்கு மேற்பட்டவங்களாக இருக்கணும், 18 வயசுக்கு மேற்பட்டவங்களாக இருக்கணும், 30 வயசுக்கு கீழே உள்ளவங்களா இருக்கணும், 30க்கு கீழே உள்ளவங்களா இருக்கணும். அஃப்கோர்ஸ் ரிலாக்ஸேஷன்றது அப்ளை ஆகும். ஸோ ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ அன்ரிசர்வ்டு EWS இவங்க 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா 2/7/1995 அதுலேருந்து 2007 அவங்க இருக்கணும். 1995 1/7/2007 அவங்க இருக்கணும். இதுவே ஓபிசியாக இருக்க பட்சத்தில் 2/7/1992 ஒரு 3 வருஷம் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அதுலேருந்து 1/2/2007 வரைக்கும் அவங்க இருக்கலாம். அது SC/ST இருந்தாங்கன்னா 5 வருஷம். ஸோ 2/7/1990 இருந்து 1/7/2007 அவங்க இருக்கலாம். ஸோ அப்போ ஏஜ் ரிலாக்ஸேஷன் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். இந்த PDF வந்து நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இல்லை அந்த PDF நாங்கள் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. ஸோ SC/ST நான் சொன்ன மாதிரி 5 வருஷம், இவங்களுக்கு 3 வருஷம். அதே மாதிரி இருக்க எல்லா கேட்டகரிக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரிசர்வேஷன் இயர்ஸ்ன்றது கொடுத்துருக்காங்க ரிலாக்ஸேஷன். ஓகே, இப்போ செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ்ன்றது எக்ஸாம் வைஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 தான் இருக்குது. அது போக அடுத்தது வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ மொத்தம் 4 லெவல்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து CBT1, அதுக்கப்புறம் CBT2, அதுக்கப்புறம் CBATன்னு சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட். இதில் வந்து 5 பேட்டரி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு டெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு சென்சரி ஆர்கன்ஸை நீங்கள் எப்படி டெசிஷன் எடுக்கிறீங்க, எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க, அதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு டெஸ்ட் இருக்கும், CBATன்னு சொல்லிட்டு, அது 3வது லெவல். ஸோ இந்த ஒன்றுத்தையும் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு CBT1. ஸோ CBT1ஓட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 60 மினிட்ஸு. நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து 75. அப்ஜெக்டிவ் பேஸ்டு தான். நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கான்னு கேட்டால் இருக்குது, 1/3 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது. இது வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட் தான். இதோட மார்க்ஸ் வந்து ஃபைனல் மெரிட்டில் ஆட் ஆகாது. அப்போ ஃபைனல் மெரிட்டில் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா CBT2ஓட பார்ட் ஏவும் CBATயோட மார்க்ஸ் 2 கம்பைன் ஆகி தான் உங்களுக்கு ஃபைனல் மெரிட்டில் இருக்கும். அண்ட் இதோட சிலபஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸு, மென்டல் அபிலிட்டி, ரீசனிங்கு,
அதே மாதிரி ஜென்ரல் சயின்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ் ஆன் கரண்ட் அஃபேர்ஸ், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது இந்த செக்ஷன். மேக்ஸ் நம்ம அர்த்தமெட்டிக் பார்க்குறோம்ல, அது இந்த செக்ஷன். அர்த்தமெட்டிக், அட்வான்ஸ் மேக்ஸ் ரெண்டுமே. மென்டல் அபிலிட்டி, ரீசனிங்கும் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸும் சேர்ந்தது. இப்படி தான் கிட்டத்தட்ட சொல்லணும்னா நம்ம எஸ்எஸ்சியோட அதே சிலபஸ் இங்கிலீஷ் இல்லாமல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் இதில் வந்து மேஜர் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸில் தனியாகவே ஒரு செக்மெண்ட் இருக்குது. இப்போ நம்ம சயின்ஸை சேர்த்து தான் ஜென்ரல் ஸ்டடீஸாக அங்கே பார்ப்போம். பட் இங்கே சயின்ஸ்ன்றது தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ சிபிடி 2 வரும்போது இப்போ பார்ட் ஏ, பார்ட் பி ரெண்டு பிரிக்கிறாங்க. பார்ட் ஏல 100 கொஷின்ஸ், பார்ட் பியில் 75 கொஷின்ஸ். பார்ட் ஏ பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ், பார்ட் பி வந்து 60 மினிட்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது குவாலிஃபைங் பேப்பர் தான். பார்ட் பின்றது நமக்கு குவாலிஃபைங் பார்த்தீங்கன்னா 35% தாண்டிட்டாலே அது முடிஞ்சிச்சு. ஸோ பார்ட் ஏன்னு தான் மெரிட் வச்சு எவாலுவேட் பண்ணுவாங்க. இந்த பார்ட் ஏவும் உங்களுக்கு சிபிஏடியோட மார்க்கும் ரெண்டும் கம்பைன்ட் ஆகி தான் உங்களுக்கு ஃபைனல் மெரிட் வரும். அதுக்கப்புறம் தான் டாக்குமெண்டேஷன் போகும். ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. 1/3 மார்க் வந்து இருக்குது. நார்மலைசேஷன் வந்தால் மல்டிபிள் ஷிஃப்ட் எக்ஸாம்ஸ்ன்றனால நார்மலைசேஷன் நடக்கும். சிபிஏடி எலிஜிபிலிட்டி இந்த பார்ட் ஏ மெரிட்டு ப்ளஸ் பார்ட் பியோட பாஸ் மார்க். பார்ட் பியில் நீங்கள் குவாலிஃபை இருக்கணும். பார்ட் ஏல மெரிட், அதாவது கட் ஆஃப் பேஸ் பண்ணி இத்தனை பேர் வந்து போகலான்னு சொல்லியிருப்பாங்களே, அவங்க எல்லாருமே சேர்ந்து இது ரெண்டுத்தை வச்சு தான் சிபிஏடியை வந்து நீங்கள் குவாலிஃபை ஆகுவீங்க. ஸோ இதுக்கு வந்து பார்ட் ஏ சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிபிடி 1 மார்க் தான் வரும். சிபிடி 1 மார்க் தான். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் அதுவும் அப்படி தான். இப்போ பேசிக் இன் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சொல்கிறாங்க. பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்னா இப்போ சயின்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒன்றா இருந்தாலும் இப்போ ஃபஸ்ட் இயரில் நம்ம படிப்பாங்க இன்ஜினியரிங்கில் இந்த இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் இந்த மாதிரி பேப்பர்ஸும் நமக்கு ஆட் ஆகும். ஸோ இன்ஜினியரிங் ட்ராயிங்கு, யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் இந்த டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் வரும். சிபி2 பார்ட் 2 சிலபஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எந்த ட்ரேட் ஸ்பெசிஃபைடாக இருக்கீங்களோ அந்த ட்ரேடோட பேப்பர் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். பேஸ்ட் ஆன் ஐடிஐ ட்ரேடு ஆஃப் த கேண்டிடேட், எலக்ட்ரிஷியன், ஃபிட்டர், டீசல் சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் நம்ம பார்த்தோம்ல, அதுக்கேற்ற மாதிரி இதோட சிலபஸ் வந்து நம்ம ஒரு தனி வீடியோவாக எடுத்துகிட்டு வந்து நம்ம போடுறோம். ஸோ மினிமம் மார்க்ஸ் டு பாஸ் வந்து 35% நீங்கள் அதில் எடுத்துருக்கணும். ஸோ செகண்ட் பேப்பர் வந்து உங்கள் கோர் பேப்பர் மாதிரின்னு வச்சுப்போம். அந்த கோர் பேப்பரில் 35 மார்க்ஸ் எடுத்து நீங்கள் குவாலிஃபை ஆகணும். இதில் வந்து ரிலாக்ஸேஷன்றது யாருக்குமே கிடையாது, ஏன்னா இது குவாலிஃபைங் பேப்பர். அடுத்து சிபிஏடி. ஸோ இதில் வந்து ஹிந்தி, இங்கிலீஷ் இது ரெண்டு மட்டும்தான் இருக்கும். இது மினிமம் ஸ்கோர் வந்து 42. மொத்தம் 5 பேட்டரி டெஸ்ட் இருக்கும், மேண்டேட்டரி பேட்டரி டெஸ்ட். அதில் ஒன்றுத்தில் நீங்கள் 42 ஸ்கோர் பண்ணணும். ஸோ இப்போ வெயிட்டேஜ் ஃபைனல் மெரிட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா சிபிஏடியோட 30%, சிபிஏடி வந்து ஒரு 30% மார்க் ஆகும். பாக்கி வந்து சிபிடி 2ல எடுத்த பார்ட் ஏ இதோட மார்க்கும் இது ரெண்டும் கம்பைன் ஆகி டோட்டலாக 100%. அதில் 30% வந்து சிபிஐடியோட மார்க் இருக்கும். 70% வந்து உங்களுக்கு சிபி2ஓட பார்ட் ஏ பேப்பரோட மார்க் இருக்கும். சிபிடியோட பார்ட் பி அது வந்து குவாலிஃபைங் பேப்பர் தான். நெகட்டிவ் மார்க்கிங் வந்து கிடையாது. ஸோ விஷன் சர்டிஃபிகேட் மஸ்ட் பி சப்மிட்டட் அட் த டைம் ஆஃப் சிபிஏடி. ஸோ உங்களோட விஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் சைட்லேருந்து டெஸ்ட் பண்ணிட்டு வந்துருக்கீங்களா, அது சப்மிட் பண்ணுவீங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வரும்போது அவங்க வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் டெஸ்ட். டாக்குமெண்ட் செக்ஸ் வந்து எஜுகேஷன், உங்களோட என்ன கேஸ்ட் சர்டிஃபிகேட், நீங்கள் என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அது எல்லாமே டெஸ்ட் பண்ணுவாங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. A1 வந்து கரெக்டாக இருக்கும் உங்களோட விஷன்றது. கேண்டிடேட்ஸ் ஃபைலிங் மெடிக்கல் ஆர் நாட் ஆஃபர்ட் ஆல்டர்னேட் போஸ்ட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்கேஸ் இதில் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் நீங்கள் மீட் பண்ணலன்னா அவ்வளோதான், இதுக்கப்புறம் நீங்கள் வேறு எக்ஸாம்ஸ் தான் பார்க்கணும். ஓகே, ஸோ டோட்டலாக என்ன பார்க்கணும்னா இது வரைக்கும் சிபிடியோட பார்ட் ஏலேருந்து 70% அந்த மார்க் வந்து டோட்டலாக 70% கான்ட்ரிபியூட் பண்ணும். சிபிஏடியோட மார்க்ஸ் வந்து 30% கான்ட்ரிபியூட் பண்ணும். இது ரெண்டும் சேர்ந்து 100%. நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அவ்வளோக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு உங்களோட ஃபைனல் மார்க்ஸ் வரும். அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு போஸ்டிங் வரும். சிபிடி 1ம் சிபிடி 2ஓட பார்ட் பி, இந்த சிபிடி 2ஓட பார்ட் பி இது ரெண்டும் குவாலிஃபைங் பேப்பர் மட்டும்தான். ஓகே, இப்போது இந்த எக்ஸாம்ஸ் நம்ம எழுத போகிறோம், இதை ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணிங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் என்னெல்லாம் கவனிக்குன்றது நம்ம பார்ப்போம். ஒன்று பாயிண்ட் எடுத்து வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியாது. யாரெல்லாம் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்ஸ் வெயிட் பண்ணுறாங்களோ, ப்ரொவிஷனல் வச்சுருக்காங்களோ, இவங்க யாருமே அப்ளை பண்ண முடியாது. ஒன்லி ஒன் RRB கேன் பி செலக்டட். மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் லீட் டு டிஸ்குவாலிஃபிகேஷன். ஒரு அப்ளிகேஷன் தான், மல்டிபிள் அப்ளிகேஷன் வந்து உங்களை RRBலேருந்தே பார் பண்ணிடும். டாக்குமெண்ட்ஸ் வில் பி வெரிஃபைட் ஒன்லி அட் த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஸ்டேஜ். அது நமக்கு தெரியும். ஒன்லி கேண்டிடேட்ஸ் ஹூ மீட் A1 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட். அப்போ A1 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கவங்க மட்டும்தான். என்னோட விஷன் 6க்கு 6 பக்காவாக இருக்குது, எனக்கு எந்த வகையான கலர் பிளைண்ட்னஸோ பைனாகுலர் விஷனோ எந்த ப்ராப்ளமும் இல்லைன்ற பட்சத்தில் என்னால் இதை எழுத முடியும். மஸ்ட் ஹேவ் தியர் ஓன் ஆக்டிவ் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி த்ரூ அவுட் த ப்ராசஸ். ஸோ உங்களுக்குன்னு ஒரு மொபைல் நம்பர், பிகாஸ் நீங்கள் மற்றவங்களோட பேரண்ட்ஸ் மற்றவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு மொபைல் நம்பரும் ஒரு இமெயில் ஐடியும் இருக்கணும். அது மூலயமா தான் உங்களுக்கு கம்யூனிகேஷன் நடக்கும். டீட்டெயில்ஸ் என்டர் வைல் கிரியேட்டிங் அண்ட் அக்கௌண்ட், அதாவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ஒன்று கிரியேட் பண்ணுவீங்க RRB போர்ட்டலில். அப்படி கிரியேட் பண்ணும்போது நீங்கள் கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸை எக்காரணத்தை கொண்டு மாற்ற முடியாது.
உங்கள் டேட் ஆஃப் பர்த், நேமு, மொபைல் நம்பர் இது எதுவுமே மாற்ற முடியாது. ஸோ 1 தடவைக்கு 100 தடவை யோசிச்சுட்டு ஓடிஆர் ஃபில் பண்ணும்போது பார்த்து ஃபில் பண்ணுங்கள். கேண்டிடேட்ஸ் கேன் எடிட் டீட்டெயில்ஸ். நீங்கள் டீட்டெயில்ஸ் எது எடிட் பண்ணலான்னா ஓடிஆர் இல்லாமல் அப்ளை பண்ணும்போது எடிட் பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து எடிட் பண்ணலாம். எப்போனா அவங்க சொல்லியிருக்காங்களே 14/5/2025 23/5/2025 நீங்கள் பண்ணலாம். 250 ஒரு கரெக்ஷன், அதாவது ஒரு கரெக்ஷன் பண்ணுறீங்கன்னா ஒரு தடவை நீங்கள் சப்மிட் பண்ணும்போது 250 ருபீஸ் நீங்கள் பே பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஓடிஆர் இல்லாதது, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் அப்ளிகேஷனில் பண்ணக்கூடிய சேஞ்சஸ் மட்டும்தான் இது பண்ண முடியும். ஓடிஆரில் எந்த வித சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஸோ பேஸ்ட் ஆன் மெரிட் அண்ட் CBT 1, அதாவது இப்போ CBT 1க்கு அவங்க கூப்பிடக்கூடியவங்க யாருன்னா வேக்கன்சிலேருந்து 15 டைம்ஸ் அதிகமான பீப்புளை தான் அவங்க கூப்பிடுவாங்க. அதே மாதிரி CBT 2க்கு வரும்போது 8 டைம்ஸ்ன்னு நினைக்கிறேன், அது அங்கே போடல, பட் 8 டைம்ஸ் அதிகமாக இருப்ப கூடுவாங்க. இப்போ CBT 1லேருந்து நீங்கள் CBT 1லேருந்து CBT போகனா CBT 1ல் எல்லோரும் கிளியர் எழுதிட்டாங்க. CBT 2க்கு எத்தனை பேர் அவங்க கூப்பிடுவாங்கன்னா 15 டைம்ஸ் அதிகமாக அவங்க கூப்பிடுவாங்க. எக்ஸாம் சிட்டி அண்ட் ஷிஃப்ட் கேனாட் பி சேஞ்ச், ட்ராவல் மேபி ரிக்வயர்ட் டு அதர் சிட்டிஸ். நீங்கள் ஒன்ஸ் வந்து எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அலோகேட் ஆன இடம் அவ்வளோதான், அது காரணத்தை கொண்டு சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் நாங்கள் பார்த்தம்போது 1/3 மார்க் வந்து இருக்குது. CBT 1க்கும் CBT 2ல் பார்ட் ஏக்கும் இருக்குது. நோ நெகட்டிவ் மார்க்கிங் இன் CBAT. அடுத்தது கேண்டிடேட்ஸ் டிஸ்மிஸ் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட், PSU கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள். உங்களை அவங்க டிஸ்மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, நீங்கள் வேலையை விட்டு போனால் கிடையாது, இன்கேஸ் ஏதாவது ஒரு காரணத்துக்காக உங்களை டிஸ்மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி RRB RRCலேருந்து உங்களை டிபார் பண்ணியிருந்தாங்கன்னா, மேபி நீங்கள் குரூப் 2 அப்ளை பண்ணும்போதோ இல்லை மற்ற எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணும்போதோ அதில் ஏதாவது மால் ப்ராக்டிஸ் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தினால உங்களை டிபார் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. நல்லா கேட்டுக்கோங்க. அப்லோட் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ. ரீசெண்டாக எடுத்ததுன்னா 2 மாதத்துக்கு முன்னாடி எடுத்தது, 2 மாதத்துக்குள்ளே எடுத்த அந்த ஃபோட்டோ மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ப்ராப்பர் சிக்னேச்சர் இருக்கணும். இந்த ப்ராப்பர் சிக்னேச்சர் த்ரூ த ப்ராசஸ் எங்கெல்லாம் கையெழுத்து போட சொல்கிறாங்களோ அந்த எல்லா இடத்துலையும் அது சிமிலராக தான் இருக்கணும். அதில் மிஸ் மேட்சஸ் வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அது டிஸ்குவாலிஃபை ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பிளர்ட் ஆர் நான் ஸ்டாண்டர்ட் இமேஜஸ் மே காஸ் ரிஜெக்ஷன். ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது நல்ல ரெசல்யூஷனில் எடுங்க. பிளர் பண்ணுற மாதிரியோ இல்லை பிக்சலேட் ஆகிற மாதிரியோ இருக்கிறது ரிஜெக்ட் ஆகணும். சிக்னேச்சர் மஸ்ட் பி கன்சிஸ்டன்ட் அக்ராஸ் ஆல் ஸ்டேஜஸ். CBT 1, 2, CBAT, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ், இந்த எல்லா ப்ராசஸ் எல்லா ஸ்டேஜஸ்லையும் உங்கள் சிக்னேச்சர் மாறக்கூடாது. பிளாக் லெட்டர்ஸ் அண்ட் மிஸ்மேட்ச் சிக்னேச்சர்ஸ் வில் ரிசல்ட் இன் டிஸ்குவாலிஃபிகேஷன். ஸோ நான் சொன்ன மாதிரி சிக்னேச்சர் மிஸ்மேட்ச் ஆனாலும் டிஸ்குவாலிஃபை ஆகும். அதே மாதிரி உங்கள் சிக்னேச்சர் ஒரு பிளாக் லெட்டராக இருந்துச்சுன்னா அப்பயும் டிஸ்குவாலிஃபை ஆகுவீங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் சொன்னேன், டீட்டெயில்ஸ். ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே உங்கள் 10th சர்டிஃபிகேட் கூட எக்ஸாக்டாக மேட்ச் ஆகணும். நீங்கள் ஆதார் பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், ஆதார் பேஸ் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுதான் நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி ஆதார் பேஸ் பண்ணி பண்ணும்போது உங்கள் ஆதார் கார்டில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் 100% 10th சர்டிஃபிகேட் கூட மேட்ச் ஆகணும். நேமில் இருக்கக்கூடிய ஸ்பெல்லிங் எல்லாமே அப்படியே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகணும். எந்த ஒரு இடத்துலையும் அது மாறக்கூடாது. இன்கேஸ் உங்களோட ஆதாரும் 10th மிஸ்மேட்ச் ஆகிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் ஆதார் எடுத்துகிட்டு போய் அப்டேட் பண்ணணும், கரெக்ஷன்ஸ் பண்ணணும். அதே மாதிரி ஆதார் கார்டில் ரீசன்ட் ஃபோட்டோஸ் இல்லை, லேட்டஸ்ட் பயோமெட்ரிக்ஸ் இல்லைனா உங்களோட பயோமெட்ரிக்ஸும் சரி உங்களோட ஃபோட்டோஸும் சரி ஆதாரில் போயிட்டு அப்டேட் பண்ணுறது மஸ்ட்டு. இன்கேஸ் ஆதார் இல்லாமல் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுறீங்கன்னா பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் அதில் ஒரு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து இன்னும் ஆட் ஆகும், அவங்க டிலே ஆகுன்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணுறது, அந்த ஆதாரோட நம்பரை அட்டாச் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் கம்மியாகும். நீங்கள் ஆதார் இல்லாமல் போகும்போது இன்னொரு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் ஜாஸ்தியாகும். மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டிலே ஆகும். ஸோ அதனால் ஆதார் வச்சு பண்ணுறதா பெஸ்ட்டு. ரெண்டாவது, ஆதாரோட கொடுத்த டீட்டெயில்ஸும் 10th சர்டிஃபிகேட்டோட டீட்டெயில்ஸும் 100% மேட்ச் ஆகணும். இன்கேஸ் நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அகைன் அந்த கெசட் நோட்டிஃபிகேஷனை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஸோ SC/ST கேண்டிடேட்ஸாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஸ்லீப்பர் கிளாஸ் பாஸ் வந்து அவங்க போடுப்பாங்க. அதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்குது, நீங்கள் வந்து அப்ளை பண்ணி அது வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ கேண்டிடேட்ஸ் வில் பி போஸ்டட் இன் த ஜோன் யூனிட் சோசன். நோ ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட் வில் பி அக்செப்டட் ஃபார் 5 to 10 years. ஸோ ஜோன் சூஸ் பண்ணும்போது கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். இப்போ என் வேக்கன்சிக்காக நான் சும்மா போபாலை போட்டுட்டேன்னா போபால் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மினிமம் 5 வருஷத்துக்கு நீங்கள் எக்காரணத்துக்கு கொண்டு மாற்ற முடியாது. 5லேருந்து 10 வருஷத்துக்கு அவங்க தான் சொல்கிறாங்களே
5 அதுலேருந்து 10 வருஷத்துக்குள்ள எப்படியும் மாற்ற மாட்டாங்க. ஸோ 5 தாண்டி போகும்போது சில சான்சஸ் இருக்கலாம். ஆனால் 10 வருஷம் போன அப்புறம் உங்களால் மாற்றுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் ஏரியா சூஸ் ரீஜன் சூஸ் பண்ணும்போது பார்த்து பக்காவாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நம்ம போட்ட இந்த நான் டெக்னிக்கல் சிபிடி 1க்கான கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஆர்பி கோர்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சிபிடி 1க்கான ஆர்ஆர்பி கோர்ஸ் இல்லை சிபிடி 2க்கான அந்த நான் டெக்னிக்கல் ஏரியா எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஒரு 100 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து 100 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான பிளானர் ஒன்று கொடுத்துருவோம். ஒரு நாளும் நீங்கள் என்னென்ன படிக்கணுன்றது அந்த பிளானில் டீட்டெயிலாக இருக்கும். 2வது நாங்கள் கொடுத்த சப்ஜெக்ட்ஸு நீங்கள் படித்து எப்போல்லாம் ரிவிஷன் பண்ணுறதோ அந்த பிளானரில் உங்களுக்கு இருக்கும். ஸோ அது எல்லாத்துக்கான வீடியோ லெக்சர்ஸும் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். டெய்லி டார்கெட்ஸ் இருக்கும். டைம்லி ரிவிஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். உங்கள் போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டைம்லி ரிவிஷன்ஸ் வந்து நாங்கள் அந்த பிளானரில் மென்ஷன் பண்ணியிருப்போம். அதே மாதிரி அந்த ரிவிஷன்ஸ் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் செஷன்ஸை நாங்கள் போடுவோம். டைம்லி லைவ் செஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ சப்போர்ட்டிவ் மெட்டீரியல்ஸ் வந்து டெக்னிக்கலும் சரி நான் டெக்னிக்கல் பேப்பர் 2த்துக்குமே நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். 2 இயர் வேலிடிட்டி இருக்கும். ஏன்னா இப்போ இந்த எக்ஸாம் வந்து இதுக்கப்புறம் வருஷம் நமக்கு நடக்கும். இப்போ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்டுக்குள்ளே வரீங்கன்னா இப்போ ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்லாம் ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா 2-3 வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படி தான் நடந்துட்டு இருந்தது. இதுக்கப்புறம் இயர் பை இயர் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த வருஷமும் கிடையாது, அடுத்த வருஷமும் நமக்கு ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் வரும். அதனால் நீங்கள் ப்ரிப்ரேஷனுக்குள்ளே வரீங்கன்னா இந்த ப்ரிப்ரேஷன்றது ஒன் டைம் ப்ரிப்ரேஷன் இதோட வேஸ்ட்டாக போகாது. அடுத்த வருஷமும் உங்களால் எழுத முடியும். ஸோ ப்ரிப்ரேஷன் நீங்கள் பண்ண அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ் நீங்கள் கொடுக்க கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது போக இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நான் டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரிவிக்கலாம். எங்களோட காண்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்யூ.